அப்ப வாழ்த்து சொல்லும்போது இந்த நிகழ்ச்சிக்காகலாம் வாழ்த்து சொல்லும்போது சொல்றாரு, நீ தர்மபுரியில பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற முடியலனாலும் பரவாயில்லப்பா, அந்த தர்மபுரி மக்களை விட்டு கொடுக்காத அப்படின்ற. நீலாம் சொன்னா பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அங்க போய் ஒரு 10-15 ஏரி குளங்களை தூர் வாரி அந்த மக்களுக்கு வந்து சுத்தி ஒரு 100 குடும்பமாவது பிழைக்கும், அதனால அது அந்த மாவட்டத்தை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நேத்து எனக்கு சொல்றாரு. அதுதான் என்கிட்ட அவர் பேசுற விஷயமே. நீ வந்து எம்பி ஆலனா பரவாயில்ல, ஆனாலும் இந்த மக்களுக்கு என்ன செய்யணும். அவ்வளோ ஃபீஸ் கொடுத்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ போட்டு ரோடு கடையை மூடினாங்க, ஊருக்குள்ள கடையை திறக்கிறாங்க. என்ன பூதினத்தை கடையமா மல்லிகட்டில் போடுங்க, அதே மாதிரி தான் பாட்டு இருக்குது. நைட்டு 1 மணிக்கு வந்தாலே அவனை போட்டு இருக்குது, 2 மணிக்கு போனாலும் கூட்டு தான் சாரம் வித்துனேங்கிறாங்க. சாயம் வித்துனேங்கிறாங்க. எவ்வளவு நாங்களும் ஒரு தடவை ஏரியா உடச்சி டிவி பருத்தி வந்து அப்போ நிப்பல ஒரு வாரம் அதே மாதிரி பெண்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. எத்தனை கடையை தான் இன்னும் திறப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ போட்டு 4000 கடையை மூடுனதுமா நம்ம மட்டும் தான் செஞ்சோம். 4000 கடை மூடுனதுக்கு 50,000 கடை உள்ள திறந்துட்டாங்க. அதான் பண்ணாங்க. ரோடு முழுக்க வழி முழுக்க இருக்கிற கடைங்க 5000 கடைக்கிட்ட மூடுனது. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு பாட்டாளி மக்கள் கட்சி எதுக்கு? நம்ம வெளியில போய் அடிபட்டு எத்தனையோ பேர் செத்து போயிடுறாங்கல்ல, குடிச்சிட்டு போய் வெளியில அடிபட்டு செத்து போயிடுறாங்க. கடை மூடுங்கன்னா நேரம் உள்ள திறந்துட்டாங்க. நம்ம இவங்க மூட மாட்டாங்களே, அவங்களே தானே திருப்பி ஜனங்க ஜெயிக்க வைக்கிறாங்க. எல்லாத்திலும் எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க, அவ்வளவு பேர் ஜெயிக்கிறாங்க. 4 லட்சம் பேர் எனக்கு ஓட்டு போடுறீங்க, அவங்க வரணும் 4 லட்சம் பேர் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. எப்படி அப்ப வந்து தமிழ்நாடுல இது மாதிரி இதே மாதிரி குடிக்கிறதுக்கு வேணுமே அக்கா, நம்மளுக்கு போட்டா ஜெயிச்சுட்டா குடிக்க முடியுமா? அதனால என்ன பண்றாங்க, நீங்க எல்லாம் 4 லட்சம் பேர் எனக்கு ஓட்டு போடுறீங்க, அந்த 4 லட்சம் பேர் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு இதே மாதிரி அவங்களும் அழுகுறாங்க, உங்களையும் நாங்களே அப்படியே முகர்ஸ் பண்றோங்க, சொல்லி பாக்குறோங்க. ஒரு கட்டுப்பாடு இல்ல. எப்படிதான் அது ஒரு ஊர்ல கட்டுப்பாடு இருந்தா எப்படி அவங்கள மீறி அந்த ஊர்ல குவார்டர் கடை வைக்க முடியும் சொல்லுங்க? ஊர்ல கட்டுப்பாடு ஒண்ணு கிடையாது, போலீஸ் பயமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. யாருக்கிட்ட எந்த பெட்டிஷன் கொடுத்தாலும் மறுபடியும் அவங்க அதுதான் செய்யறாங்களே. டிவில பேப்பர் எல்லா நியூஸ்லயுமே வந்துச்சு. வந்து நேரத்தா கூட இல்லாம 4 நாள் இல்லாம இருந்தாங்க, மறுபடியும் அதே மாதிரிதான் நிக்கிறாங்க. அவங்க வீடு கட்டிட்டு எப்படி அவங்க பிள்ளைங்க சோக்கரி பாக்குறாங்கட்டு. ஆனா நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம் தெரியுமா? தினமும் கூலி வேலை போய் சம்பாதிச்சு பிள்ளைங்களை வளர்க்க வேண்டியதாக. சரி சரி, இந்த மதுக்கடை பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு கொஞ்சம் போராடி ஏதோ ஒன்று பண்ணுங்க. சரிம்மா, சாராய கடை போட்டு ஐயா எல்லாம் பாத்துக்கிறாங்க. சரிம்மா.